ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, சுற்றளவு 23 இன்ச்சு, ஹாம்கோல் இன்ச் 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பேக் நெக் கழுத்து நம்ம கட் பண்ணலாம். அதுக்கு ஷோல்டர்லேருந்து 4 இன்ச் அகலம், 3 இன்ச்சு உயரம் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுடலாம். இது போட் நெக் மாதிரி வரும். இவங்களோட கழுத்தோட உயரம் 10 இன்ச்சு. அதில் நம்ம 3 இன்ச் அளவுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். இப்போ 7 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, இந்த 3 இன்ச் ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து அந்த பேக் சைடு ஹிப்பில் கார்னரில் அந்த டேப்பை வச்சு நம்ம ஒரு சென்டராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டுட்டு நம்ம 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து இந்த லைனோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ரவுண்ட் நெக் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வரைஞ்சி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் இப்போ கேன்வாஸில் நான் ஒரு 6 இன்ச்சு அகலத்தில் 20 இன்ச்சு உயரத்தில் நான் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள், இந்த 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கழுத்து போட் நெக் மாதிரி வர்றது, அதுலேருந்து நம்ம இந்த கேன்வாஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணால் 3 இன்ச் வரும் இல்லையா, அந்த 3 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க பக்கம் நம்ம அதிலேருந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓப்பன் சைடு நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ஸ்கேலப் மாடல் நம்ம இதில் கேன்வாஸில் கொடுக்க போகிறோம். ஸ்கேலப் மாடல்லையே இது ஒரு கழுத்து டிசைனு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வேறு ஒரு சார்ட் பேப்பரோ இல்லை ஒரு அட்டையிலையோ 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு அகலத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை டபுளாக மடக்கி அந்த மடிப்பு பாகத்திலேருந்து ஹைட்டு 3/4 இன்ச்சுக்கும் அகலம் 1 இன்ச்சுக்கும் அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கேலப்புக்கு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி தனியாகவும் நம்ம இப்போ திடீர்னு நமக்கு இந்த டிசைன் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த டிசைன் தைச்சி கொடுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணி நான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அதை 1 பை 1 நம்ம வச்சு வரைஞ்சி நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்கேலப் மாடல்லே நிறைய வேறு மாதிரி வித்தியாசமான பேக் நெக் டிசைன்லாம் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எந்த டிசைனுமே நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. தெரியாது, நமக்கு இந்த டிசைன் தான் வைக்க தெரியும், அந்த டிசைன் வைக்க தெரியாது அப்படின்னு நம்ம எதையுமே பின்வாங்கக்கூடாது. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால் எந்த டிசைனுமே நீங்கள் இது தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காம ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய டிசைன் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், 1 பை 1 நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனை அப்படியே நம்ம வரைஞ்சிட்டோம். ஒரு டிசைன் கொடுக்கும்போது கட் பண்ணும்போதே நம்ம பொறுமையாக அந்த டிசைனோட வளைவுகள்லாம் கரெக்டாக போட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். எந்த அளவுகளும் மாறாமல் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை வரைஞ்சிட்டு அந்த 1 இன்ச் நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அதை லைனிங் கிளாத்தில் ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே இந்த 1 இன்ச் அளவு கேன்வாஸில் லைன் போட்டதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு, இப்போ நம்ம ஸ்கேலப் மாடல் வரைஞ்சி விட்டோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கஸ்டமர் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்கேலப் மாடல் கேட்டிருந்தாங்க. கைக்கு வேறு டிசைன் தைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், பொறுமையாக அந்த ஸ்கேலப் மாடலை நம்ம வரைஞ்சிருந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். பொறுமையாக நீட்டாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள்,
கரெக்டாக அந்த வரைஞ்சதுலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம வச்சு பார்த்துட்டு நம்ம 1 இன்ச் அளவுக்கு இந்த ஸ்கேலப் மாடல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைனிங் கிளாத்தில் வந்து ஏன்னா நம்ம வந்து இது வந்து மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்கேலப் மாடல் வச்ச பிறகு நமக்கு வந்து தையலுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா கிளாத்து, அதனால இப்போ இந்த சைடு நம்ம வந்து 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை வந்து வேறு லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுட்டு அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து போட் நெக் மாதிரி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம தனித்தனியாக கட் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு வெட்டணும். இப்போ பாருங்கள், இந்த கரை பாகத்தை தான் நம்ம வந்து டிசைனாக கொடுக்க போகிறோம் ஸ்கேலப் டிசைனில். அப்படியே நம்ம வந்து போட் நெக்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே இந்த மெயின் கிளாத்தில் போட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸில் மட்டும்தான் நான் வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணியிருக்கேன், கிளாத்தில் நான் கட் பண்ணல. இப்போ வந்து மெயின் கிளாத்தை அப்படியே நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் போட் நெக் மாதிரி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக் மாதிரி நம்ம வந்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் வேறு லைனிங் கிளாத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பாருங்கள். அப்படியே நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருந்த சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சு இந்த அளவுகள் மாறாமல் போட்டுட்டு இப்போ சைடில் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி அந்த இன்னொரு கிளாத்தில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் 1 இன்ச் அளவுக்கு. ஏன்னா ஸ்கேலப் தைச்ச உடனே இது மேலே தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த மாடலுக்கு 1 இன்ச்சும் உள்ளுக்குள்ளே நமக்கு துணி கிளாத் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ நான் அதை அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது பத்தாமல் நம்ம கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் பேக் நெக்குக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸையும் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மெயின் கிளாத்லேயும் அதை அப்படியே போட்டு ஏன்னா லைனிங்லேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். அதனால் மெயின் கிளாத்தில் நம்ம போடும்போது அதே அளவுகளில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.